Hello guys, audible? Hidden. Right, so this session is about jQuery second instance of jQuery event methods. Okay, wow. Right, so first of all settle down ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் வேணும்னா இதுவும் கிட்டத்தட்ட ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்குற நம்ம ஈவெண்ட் மெத்தட்ஸ் மாதிரி தான் இருக்கும் சரியா. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஜேகோரிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது யார் டாலர். அப்போ டாலர் கழி அந்த பேரந்தீசிஸ் மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணோம். ஸோ டஃப்பாலாம் இருக்காது, ஈஸியாக போயிடும், ஸோ சீக்கிரமாகவும் முடிச்சிடும். ஸோ ஜேகூரி ஈவெண்ட் மெத்தட் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? நேற்றுல உள்ளது ஏதாவது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுல தம்ஸ் அப். jQuery event methods is a tailor made to respond to the events in an HTML page. ஒன்றும் இல்லை, ஈவெண்ட்னாலே என்ன, ஒரு ஈவெண்ட் டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, ஒரு கிளிக்கபிளோ இல்லை ஏதோ ஒரு மேனேஜ் டாஸ்க்கை பண்ணுறது யார்கிட்ட ஹெச்டிஎம்எல்கிட்ட சொல்லி பண்ணுறது. ஸோ அதுதான் அதில் ஜேகோடிங்கிறது டெய்லர் மேட் அப்படிங்கிற மெத்தடில் ரெண்டாவதுன்னு சொல்கிறாங்க. ரெஸ்பாண்ட் ஆகுறது டெய்லர் மேடு அப்படிங்கிறது. ஆல் த டிஃப்ரெண்ட் விசிட்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் தட் வெப் பேஜ் கேன் ரெஸ்பாண்ட் டு ஆர் கால் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் விசிட்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் தட் வெப் பேஜ், நீ சொல்கிற ஒரு ஒவ்வொரு தோத்தமான வேலைகளும் அது வெப்பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஈவெண்ட். லைக் நீ அங்கே ஆரோ அமுக்குனேன்னா அது அந்த சைடு போய் ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட் தான். அண்ட் ஈவெண்ட் ரெப்ரசன்ஸ் த ப்ரிசைஸ் மூமெண்ட் வென் சம்திங் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஒரு சின்ன மூமெண்ட் டாஸ்க் பண்ணி நடக்குதுல்ல, கரெக்டாக ஒரு பட்டனை கிளிக் ஆகி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது ஒரு சின்ன ப்ரைஸ் மூமெண்ட் தானே, கரெக்ட் தானே? அந்த மாதிரி ப்ராசஸ். ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்டை கேரி அவுட் பண்ணி பண்ணுறது எல்லாமே ஈவெண்ட் தான். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீகால் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஜேகோரிக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், மூவிங் மவுஸ் ஓவர் an element, selecting a radio button, clicking on an element. ஸோ இதெல்லாமே ஒரு ஈவெண்ட்டுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். The term fires and fired is often used with event. Example, the key press event is fired the moment you press a key. ஃபயர்டு. ஓகேவா? ஸோ ஃபயர்டுனா நம்ம நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் தோணும். அப்படி இல்லை, இந்த கீ ப்ரெஸ், நம்ம ஒரு கீபோர்டில் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தியா. உனக்கு நல்லா தெரியுமா, நீ கம்ப்யூட்டர் 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 அண்ட் தென் லேப்டாப் இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் ஜென்ரேஷன். ஓகேவா? நீ நல்லா நோட் பண்ணினா தெரியும் நம்ம எப்படி ஏங்கிற பட்டன் நமக்குன்னா லேப்பில் இல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ டிஸ்பிளே ஆகுது, ஏங்கிற லெட்டர் வருது, பி நமக்குன்னா பி. ஸோ அந்த லெட்டரை நீங்கள் சொன்ன அப்படின்னா அது எங்கிட்ட இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி தான் மவுஸு ஒரு கிளிக் பண்ணால் நடக்கும். ஸோ ஒவ்வொரு கீ ப்ரெஸ்க்கும் அது ஒரு ஃபயர்டான ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் யூ ப்ரெஸ் கீ, இந்த மூமெண்ட்டை டாஸ்க் பண்ணுறதுக்குலாம் யார் ஈவெண்ட் தான். இது ஹார்ட்வேராக பார்க்கும்போது இந்த கீபோர்ட்ஸ் பற்றி படிப்போம். லைக் இந்த ஏபிசிடி இதெல்லாம் கிளிக் ஆனால் எப்படி நடக்கு, ஏன்னு டைப் பண்ணால் வேறு ஏதாவது பீயிங்காக டிஸ்பிளே ஆகும். இல்லை, ஸோ கரெக்டான வேர்டில் பிரிண்ட் பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது, எல்லாமே அது ஹார்ட்வேர் சைட்டில் படிப்போம். பட் நம்ம கோடிங்கில் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தெர் ஆர் சம் காமன் டோம் ஈவெண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்க முடியுதுல்ல, யாருக்கும் எதுவும் ஒரு மாதிரி குழப்பம்லாம் இல்லை. ஸோ வித்தியாசமாக ஃபீல் ஆனிங்கன்னா சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா. ஹியர் ஆர் சம் காமன் டோம் ஈவெண்ட்ஸ். மவுஸ் ஈவெண்ட்ஸ், கீபோர்ட் ஈவெண்ட். ஸோ மவுஸுக்கு ஒரு ஈவெண்ட், கீபோர்டுக்கும் ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கோம். மவுஸுக்கு வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது தான், கிளிக்கு, டபுள் கிளிக்கு, மவுஸ் என்டர், மவுஸ் லீவ். மவுஸை ஹவர் அந்த இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மவுஸை கிளிக் பண்ணால் என்டர் ஆகுறதுக்கு ஒரு வேலை, மவுஸை விட்டு லீவ் வேணும். அதாவது இப்போ இதுதான் ஒரு பட்டன் வச்சுக்கோ, இன்ஃபோஸ் மீ, நான் ஹவர் பண்ணுறேன் விட்டு லீவ் ஆகிறேன். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? கிளிக்கு, டபுள் கிளிக் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீ ப்ரெஸ். ஐயோ, கீபோர்டு ஈவெண்ட்ஸில் என்னன்னா கீ ப்ரெஸ்ஸு, கீ டவுனு, கீ அப்பு. கீ ப்ரெஸ்ஸுங்கிறது கீபோர்டை வந்து ப்ரெஸ் தான் பண்ண முடியும், வேறு அதெல்லாம் செய்ய முடியாது. அதுலேயே இன்னும் 2 ஸ்பெஷல் இருக்கும். அந்த டவுன் அப் நம்ம இந்த கேம்க்குலாம் யூஸ் பண்ணோம்ல, டாப் ரைட் டவுன் ரைட்டில் இருக்கும் நம்மளுக்கு.
அந்த கீ அப் பண்ணா ஒரு டிசைன் வர மாதிரி, கீ டவுன் பண்ணா ஒரு டிசைன். அந்த மாதிரி ஒரு சின்ன கீபோர்டுக்குள்ளது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் அந்த மவுஸ் ஈவெண்ட்ஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் ஃபார்ம் ஈவெண்ட்ஸ், டாக்குமெண்ட் விண்டோ ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபார்ம் பட்டன் சப்மிட் பண்றது, சேஞ்ச் பண்றது, ஃபோக்கஸ் பண்ணது, பிளர் பண்ணது, இந்த சேஞ்ச், ஃபோக்கஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு அதிகமா எங்க பார்ப்போம் அப்படின்னா, ரியாக்ட்ல வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு இன்புட் டைப்பை நீங்க படிக்கும்போது இதை நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இந்த சேஞ்ச், ஃபோக்கஸ். ஒரு சேஞ்ச்னா என்ன? லைக் நம்ம டைப் பண்ற டெக்ஸ்ட் அந்த ஃபார்ம் இருக்கு பார்த்தியா, கூகுள் ஃபார்ம்ல நீ டைப் பண்ற இடம் இருக்கு பார்த்தியா, ஒரு ஒரு இதை கிளிக் பண்ணுவில்ல நேம்ங்கிறது. ஸோ அந்த அந்த இதை சேஞ்ச் ஆக்குறது அது ஒரு டைப் வரும். அதே இன்புட்ல அதை நீ மெயின் பண்ணி ஒர்க் பண்ண போற அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோக்கஸ்ன்னு ஒரு பேமெண்ட் வரும். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் தான் இதில் வரும். சப்மிட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பிளர் என்னங்கிறது நம்மளுக்கே தெரியும். டாக்குமெண்ட்ஸ்ல விண்டோ. ஸோ விண்டோக்கு ரிலேட்டடாக உள்ளது என்னன்னா லோடு, ரீசைஸ், ஸ்க்ரோல், அன்லோடு. இது எல்லாமே ஒரு ஈவெண்ட் தான். ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி போறோம்னா ஒரு லோட் ஆகும். அதுக்கு ஒரு ஒரு டிசைன் லோகோ வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரி வரும். இது அப்படி இப்படி 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 இப்படின்னு சுத்தும். இல்லைன்னா இப்படி ஓடும். கேமுக்குலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி லோடிங் வரும். ஸோ அந்த லோடு, ரீசைஸ், ஒரு சைஸ் அப்படி பெருசாக்கி சின்னதாக இருக்குது அந்த ரீசைஸ், ஸ்க்ரோல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகும் சொல்லிட்டேன். எல்லாம் அன்லோடு. இது எல்லாமே விண்டோஸ்க்கு உண்டான ஈவெண்ட். ஸோ அதை செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது யார்? டோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மேப். இது எல்லாத்தையுமே நம்ம கோடில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸிமம் இங்கே மவுஸ் ஈவெண்ட்ஸும் இந்த ஃபார்ம் ஈவெண்ட்ஸும் தான் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ரியாக்ட் வரும்போது இந்த ஃபார்ம்லாம் ஒர்க் பண்ணுவோம். மவுஸ் வந்துட்டு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஜாவாஸ்கிரிப்டில். கீபோர்டு வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது லைஃப் ஸ்டைல்லையும் எதுவும் வராது. விண்டோ ஈவெண்ட்ஸ் வந்துட்டு லோடு, ரீசைஸ், ப்ரோ லோடு வந்துட்டு நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. ரியாக்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் ஏம் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ரியாக்டில் அதை கன்ஃபார்மாக பார்ப்பீங்க. சரியா? அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னு பார்த்தா jQuery syntax for event methods. In jQuery, most DOM events have an equivalent jQuery method. Most DOM events have an equivalent jQuery method. Assign a click event to all paragraphs on a page. You can do this dollar parenthesis bracketல அந்த என்ன டேக் நீ அதை எழுதி டாட் கிளிக். ஓகேவா? கிளிக் பண்ண அந்த ஈவெண்ட்டை நீ இப்படி தான் சின்டாக்ஸில் எழுதணும். எங்கே? jQueryக்கு. நம்ம ஆல்ரெடி அதை நேற்று பார்த்துட்டு இந்த ஹைடுன்னு ஒன்று எழுதணும். கரெக்டாக? அதெல்லாம் அது ஒரு ஈவெண்ட் தான். ஆனால் நீங்கள் எக்ஸாம்லாம் பார்க்குறதுனால அது ஒரு அட்வான்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சின்டாக்ஸோட ப்ரொசீஜர் டெஃபினிஷன் பார்க்குறீங்க. அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் define what should happen when the event fires. You must pass a function to the event. வந்துட்டு என்ன ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? ஒரு ஒரு ஒர்க் பண்ணு, ப்ரோக்ராமிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீ தானே சொல்லணும். அதே மாதிரி கிளிக் பண்ணுன்னு சொல்லிட்டேன். என்ன கிளிக் பண்ணணும், கிளிக்கான என்ன நடக்கணும், அதை எங்கே கிளிக் பண்ணணுங்கிறத சொல்கிற பி டேக்ல இருக்கிறத பி டேகை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணுங்கிறத எப்படி சொல்லணும்? பாஸ் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி நீ சொல்லணும். ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்தது தான். ஒன் மோர் டைம் சொல்லியிருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் காமன்லி யூஸ்டு jQuery event method. ஓகேவா? $document.ready. திஸ் document.ready ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது jQuery document.ready பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். And method allows us to execute a function when the document is fully loaded. This event is already explained in the jQuery syntax chapter. ஸோ நம்ம அந்த சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ரெடியாக இருக்கிறதுக்கு ஃபுல்லாக லோட் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போது அது ஃபுல்லாக லோட் பண்ணும்போதே கிளிக்கு வந்து ரெடியாக இருக்கும். நீ ஒரு ஈவெண்ட்டை சொல்ல போகிற அப்படின்னா இந்த இடத்துல நீ இது ஒரு பட்டன் அப்படின்னா இந்த பட்டனை நீ கிளிக் பண்ணுற வர அது ஒரு ரெடியாக இருக்கும். கிளிக் ஆனோடனே டக்குன்னு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி என்ன ஒர்க்கோ அது போய் செஞ்சிடும். அதை தான் சொல்லிக்கலாம் ஃபுல்லி லோடர். அதில் கிளிக் என்ன பண்ணுது? மெத்தட் attaches an event handler functions to an HTML element. The function is executed when the user clicks on the HTML element. ஓகேவா? இப்போ கிளிக் ஆனால் என்ன ஃபங்க்ஷனை பாஸ் ஆகி அதில் உள்ள என்ன நீ ஒர்க்கு சொல்லிக்கோ அது ஒர்க் நடக்கும், வேலை செய்யும் அப்படிங்கிற ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிக் ஓட எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? ஸோ இஃப் கிளிக் ஆன் மீ ஐ வில் டிஸப்பியர். கிளிக் மீ அவே, கிளிக் மீ டூ. ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் இருக்குது. எதையோ ஒன்று கிளிக் பண்ணால் என்னமோ நடக்குது அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அவங்க அவுட்புட் சரியாக வைக்கல, நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, ஸ்கிரிப்டை வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். jQuery வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதணும், அதை மறந்துடக்கூடாது. அண்ட் தென் பாடிக்கு
கீழேயோ ஸ்கிரிப்ட் எழுத தேவையில்லை, ஹெட்டர்லேயே எழுதிடலாம். ஜேகொரிக்கு மட்டும். நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தால் நீங்கள் இங்கே தான் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ $.document.ready ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு p-tag.click ஃபங்க்ஷன் this.hide. ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ இதில் நேற்று வந்துட்டு அந்த திஸ்ஸுங்கிற வார்த்தை நம்ம அந்த டேப்லோ காலம்ல லாஸ்ட்டாக பார்த்துட்டு போனோம், கரெக்டா? ஆனால் இங்கே இன்னொன்று என்னன்னா, ஒரு பீட்டாக ஃபுல்லாக நீ எடுத்திருக்க, கரெக்டா? ஒரு ஒன்ஸ் நீ பீட்டாக கிளிக் பண்ணிட்ட அப்படின்னா 2 பீட்டாகுமே அட் அ டைமில் அழிச்சிடும், லைக் ஹைட் ஆயிரும். ஓகேவா? அப்போது 2 பீட்டாகி எடுக்கணும் அப்படின்னா நீ இந்த இடத்துல திரும்ப ப்ராக்கெட்டில் p.hide போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது குறிப்பிட்ட பீட்டாக்னா நீ கிளாஸோ இல்லை ஐடியோ போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே இதனால நீ ஜஸ்ட் ஈக்குவலாக this.hide அந்த பிஏ கன்சிடர் ஆகி ரெண்டுமே இது பண்ணிடும். ஸோ நார்மல் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ திஸ்ல யாருக்கும் டவுட் இருக்கா? 3 மெம்பர்ஸ் திஸ்ல தர்ஷனா. this.hideல எதுவும் இஷ்யூ இருக்கா? போகலாம்ல நெக்ஸ்ட் லைன். ஓகே. தர்ஷனா ஓகேவா? ஓகே. ஓகேடா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் டபுள் கிளிக். ஸோ அதே கோடு தான், அதே ஃபங்க்ஷன் தான், this.hide தான். பட் கிளிக்கு பதில் என்ன பண்ணியிருப்பேன்? ஜஸ்ட் டிபி கிளிக், டிபிஎல் கிளிக், சாரி, டபுள் கிளிக். ஓகேவா? அவ்வளோதான். இது கிளிக் பண்ணால் என்ன பண்ணுவேன்? இந்த இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது ஒரு மெத்தட். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக முடிகிற மாதிரி இருக்கும். இது ½ கூட முடிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து இதில் டெஸ்ட் வைப்பாங்க கண்டிப்பாக, அதில் நீங்கள் திணறிடக்கூடாது. ஓகேவா? ஸோ டபுள் கிளிக் பண்ணது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எதுனா திரும்ப கீழே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு மவுஸ் என்டர். ஓகேவா? ஸோ மவுஸ் என்டர் மெத்தட் attaches an event-handler functions to an HTML element. The function is executed when the mouse pointer enters the HTML element. என்ன நடந்திருக்கு? என்டர் திஸ் பேராகிராஃப் அப்படின்னு ஒரு பீட்டாக இருக்கு, அவ்வளோதான். பாடியில் பார்க்கும்போது ஒரு பீட்டாகில் ID_P1 என்டர் திஸ் பேராகிராஃப் அப்படின்னு எழுதியிருக்காங்க, ஐடி இருக்கு. சரி, என்ன நடக்கும்? மவுஸ் என்டர்னா என்ன? document.ready ஃபங்க்ஷன் #p1.mouseEnter of function alert you entered p1. ஓகேவா? ஒரே நிமிஷம். சாரி கைஸ், வந்துட்டேன். ஓகே. ஸோ மவுஸ் சென்டரில் என்ன அப்படின்னா document.ready ஃபங்க்ஷன் #p1 கால் பண்ணி மவுஸ் என்டர் அப்படின்னா மவுஸை தூக்கி அதில் ஹவர் பண்ணுறதுக்கும், இல்லைன்னா அது ஒரு கிளிக்காபிள் டைப் மாதிரி தான் வரும். ஓகேவா? நம்ம இதை ஒரு அவுட்புட்டாக செஞ்சு பார்ப்போம். அது அப்போ என்ன ஆகும்? மவுஸ் என்டர் ஆனோன்னு டெக்ஸ்ட் இது இருக்குது,
இந்த டெக்ஸ்ட் மேலே நீ இப்படி யாரோ வச்சோன்னே இது என்டர் கீவேர்ட் அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். ஓகே கொடுத்தோன்னு போயிடும். இது ஒரு சிம்பிளான ஒரு அவுட்புட். நெக்ஸ்ட் மவுஸ் லீவ். ஓகேவா? ஸோ அப்படியே தான் அதே கோடு தான், அதே ஹேஷ்டேக் P1 மவுஸ் லீவ்னு மட்டும் எழுதணும். MOUSE LEAV. மவுஸ் லீவ்னு எழுதணும்னா பாய் யூ நவ் லீவ் P1. அதாவது மேலே ஹவர் பண்ணோன்னே வராது. இங்கே அந்த ஹவரை வச்சுட்டு இப்படி ரிலீஸ் பண்ண பற்றியா, இந்த மவுஸை இந்த வேர்டை விட்டு வெளியே போயிடலாம், அப்போது இந்த இது வரும். ஸோ 2 கோடு உள்ள ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அதையும் மறந்துடாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்ன கோடு அப்படின்னா மவுஸ் டவுன். ஓகேவா? மவுஸ் டவுன் மெத்தட் attaches an event handler function. The function is executed when the left, middle, or right mouse button is pressed down while the mouse is over the HTML. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெஃப்ட் மிடில் ரைட், ஓகேவா, லெஃப்டோ ரைட்டோ மிடிலோ அதோட மவுஸ் பட்டன் வந்து ப்ரெஸ்ட் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா, லெஃப்ட்டு மிடிலு டவுன் ரைட்டு, ஸோ இதில் ஏதாவது டவுனாக நீ ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மவுஸ் வைல் த மவுஸ் ஓவர் த HTMLக்கு மேலே ஹவர் ஆகிருக்கும்போது அப்போ அது என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோம், மவுஸ் டவுன் ஓவர் P1. ஓகேவா? நம்ம எல்லாத்தையுமே மவுஸ் என்டரு, லீவு, டவுனு இது அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்குறத ஒரே கோடில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பி டேகுக்கும் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் மவுஸ் டவுன். நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தோம் அப்படின்னா மவுஸ் அப், சேம் அதே அப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் when the left middle right mouse button is released. ஓகேவா? சேம் அதே மவுஸ் என்டர் பார்த்த மாதிரி மவுஸ் லீவ் பார்த்தோம்னா அதே மாதிரி மவுஸ் டவுனா மவுஸ் என்டருக்கு ஈக்குவல், மவுஸ் அப்புனா மவுஸ் லீவுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ பட்டன் இஸ் ரிலீஸ்டு while the mouse is over the HTML element. ஸோ ஓகேவா? ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன அப்படின்னா ஹவர். ஓகே. ஸோ மவுஸ் என்டர் பார்த்ததுலே அடுத்ததுல ஹவர். ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க, ஹவர் மெத்தட் டேக்ஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மவுஸ் என்டர் அண்ட் மவுஸ் லீவ். ஸோ புரியுதா, ஒரு ஹவர் பண்ணி ரிலீஸ் ஆகிறது 2 ஃபங்க்ஷனுமே அட் அ டைமில் காம்பினேஷனாக நடக்கக்கூடிய ஒரு நேம் யார், ஹவர். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இண்டியன் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் when the mouse enters the HTML element and the second function is executed when the mouse leaves the HTML element. ஓகேவா? நம்ம மவுஸ் என்டர்னா என்ன பார்த்தோம், ஹவர் ஃபங்க்ஷன் சொன்னேன். இப்படி மேலே வச்சா ஒரு மெசேஜ் வரும். லீவ், அதாவது இதை விட்டு வெளில வந்தேன்னா மவுஸ் லீவ் ஃபங்க்ஷனுக்கு எழுதணும்னு. ஆனால் ரெண்டுமே சேர்த்து ஒரே இதில் ஹவர் ஃபங்க்ஷன். ஸோ அதில் எப்படி எழுதியிருக்காங்க பாரு, ஹவர் ஆனால் அலர்ட் யூ என்டர் P1. அடுத்த இதில் நீ ஒரே இதில் 2 ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். கமா போடணும், கமா மஸ்ட். இந்த எழுதியிருக்காங்க, கமா போட்டு ஃபங்க்ஷன் அலர்ட் பாய் யூ நோ. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அலர்ட் என்னவா கன்சிடர் ஆயிரும்னா மவுஸ் என்டராக கன்சிடர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட அலர்ட் என்ன கன்சிடர் ஆயிரும்னா மவுஸ் லீவாக கன்சிடர் ஆயிடும். அவ்வளோதான், ஒரே P1ல எவ்வளோத்தையும் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் யார் வரா, எஸ் ஃபோக்கஸ். அது இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபோக்கஸ் மெத்தட் அட்டாச்சஸ் an event handler functions to an HTML form field. The function is executed when the form field gets focused. ஓகேவா? அதாவது நீ ஒன்று நல்லா நோட் பண்ணியிருக்கியா, நம்ம கூகுள் ஃபார்ம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்லாம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஓகே, நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். வைக்க வேணாம் கூடாது. சரி, ஏதோ ஒரு பேஜ் ரெடி இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா, இந்த இருக்கா, சர்க்கிள் பண்ணி காமிக்கும் பாரு, இந்த லிங்கை நம்ம டச் பண்ணோம்னா அந்த இப்போ ஹவர் ஆகுது. இது நான் ஆரோ வைக்கும் போது ஒரு ஹேஷ் கலர்ல மாறுது, எடுத்தோடனே அந்த ஹேஷ் திரும்ப போயிடுது. அப்போ ஹவரிங் டைப் இங்க இருக்கு. இப்போ இது ஃபோக்கஸா இருக்கான்னு கேட்டா இல்ல, இது அன்ஃபோக்கஸ்ட். ஒன்ஸ் நான் அப்படி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பாரு, பார்டர் லைன்லாம் ப்ளூ ஆகி ஒரு ஒரு ஹைலைட் ஒரு ஃபீல் கொடுக்கா. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு மவுஸ் கிளிக் ஆனோடனே
இது வந்து ஃபோக்கஸ் ஆகி நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அந்த ஸ்வைப் பண்ணி ஒரு இந்த ஒரு ஒரு கிளாஷ் கொண்டு வர பற்றி ஒரு பேக்ரவுண்ட் கலர் இல்லை இதெல்லாம் நம்ம மவுஸில் இப்படி பண்ணால் வரும். ஸோ இந்த பேக்ரவுண்டும் அந்த பாப் பார்டர் பாயிண்ட்டும் எல்லாம் வர்றது ஒரு ஃபோக்கஸ்டான ஃபீல். இப்போ நான் இங்கே வெளியே வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன்னா அது அன்ஃபோக்கஸ்ட் ஆயிடுது. ஆனால் ஹவர் எடுக்குது. திரும்ப கிளிக் பண்ணுறேன் அது ஃபோக்கஸ்ட் ஆயிடுது. ஆனால் இதில் ஹவர் இப்போ எடுக்கல பாரு. புரியுதா? அந்த ஃபோக்கஸ்டு தான் நம்ம பார்க்குற jQueryயோட கோட். ஸோ ஃபோக்கஸ்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஃபோக்கஸ் ஆகுது. நம்ம இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹவர் ஆகும். கிளிக் பண்ணிட்டா ஃபோக்கஸ் ஆகும். ஒரு கிளிக் ஆனோடனே நம்மளோட மவுஸ் வந்து யாரை கிளிக் பண்ணுறோமோ யூசரும் கிளிக் பண்ணோட அந்த லெட்டரும் ஃபோக்கஸ் ஆகி நம்மளுக்கு அது ஃபோக்கஸ்டான ஒரு ஃபீலாக கொடுக்கும். அது ஹைலைட் பண்ணி. புரியுதா? உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 ஆப்பிள் இருக்குன்னா அதில் ஒரு ஆப்பில் ஹைலைட் பண்ணி காமின்னு சொன்னால் நீ என்ன செய்வ? ஒன்று அந்த ஆப்பிள் மேலே தான் பெயிண்ட் பண்ணுவேன். இல்லைனா ஒரு ஆப்பில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு, அதாவது 4 ஆப்பிளை தரையில் வச்சு ஒரு ஆப்பிளுக்கு 4 ஆப்பிள் மேலே வைப்பேன். ஸோ அது ஒரு ஹைலைட்டட். இல்லைனா ஆப்பிளை ஒன்று கடித்த மாதிரி வச்சுட்டு 4ல் ஒரு ஆப்பிள் ஹைலைட்டடாக இருக்குது. அது நம்ம தான் ஹைலைட் பண்ணுவோம். அப்போ அது என்ன அர்த்தம்? நம்மளுக்கும் அந்த சிங்கிள் ஒரு ஆப்பிளுக்கும் ஃபோக்கஸ் ஆகிறோம். ஸோ ஆப்பிள் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்மளும் இங்கே வந்து கிளிக் ஆனோன்னா ஒரு ஃபோக்கஸ் ஆகுது. இதே வெளியே வந்து கிளிக் பண்ணேன்னா அது அன்ஃபோக்கஸ்ட் ஆயிடும். ஆனால் ஹவரிங் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸ்லைட் போலாம்ல? ஓகே, சூப்பர். 4 பேரும் சூப்பர். ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். The function is executed when the form will get focused. Blur. The blur method attaches an event handler function to an HTML form field. The function is executed when the form field loses focus. ஃபோக்கஸ் விட்டு வெளில வந்துச்சுன்னா இந்த பிளரோட ஃபங்க்ஷனாலிட்டி எடுக்கும் மாதிரி சொல்லியிருக்கான். இது ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் தான். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கோடை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோக்கஸ் அண்ட் பிளர். பாடியில் பாரு, நேம் இமெயில் ஒரு இன்புட், டைப் டெக்ஸ்ட், நேம் ஃபுல் நேம், இன்புட் டைப் டெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன இருக்குது? நேமு இமெயில் அவ்வளோதான் இருக்குது. சரி, இருக்குது, வச்சுக்கோ. ஃபோக்கஸும் பிளரும் அட் அ டைமில் ஒரே இன்புட் வச்சு எழுதியிருக்கான். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் இன்புட் டாட் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷன் திஸ் டாட் சிஎஸ்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் டாட் சிஎஸ்எஸ் விச் மீன்ஸ் இந்த இன்புட்டில் உள்ள சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாற்றிட்டியா? ஓகே. எப்போ ஃபோக்கஸ் ஆச்சுன்னா, பிளர்னா என்ன? அன்ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அப்போது இன்புட் டாட் பிளர் சிஎஸ்எஸ் திஸ் டாட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன். அப்போது நீ ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் ஆகிட்டு அப்படின்னா அது எல்லோ கலர்லாம் ஆகும். அப்போ அன்ஃபோக்கஸ் ஆகும்போது க்ரீனாக மாறும். அப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே க்ரீன் ஆகுமா? எஸ், இங்கே க்ரீனாக இருக்கும். இப்போ நான் நேம் வந்து கிளிக் ஆனதுனால இது எல்லோவில் ஃபோக்கஸ் ஆகும், இது க்ரீன் ஆயிரும். திரும்பி இமெயிலை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா நேம் க்ரீன் ஆயிரும், இமெயில் வந்து எல்லோவாக மாறும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோக்கஸ்ட் அண்ட் அன்ஃபோக்கஸ்ட் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இதையும் நம்ம வந்து இப்போ உடனே ஒரு ஆன் ஸ்லைடில் பார்த்தலாம் விஷுவலாக. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் மெத்தட் அட்டாச்சஸ் ஒன் ஆர் மோர் ஈவென்ட் ஹேண்டலர்ஸ் ஃபார் செலக்டட் அட்டாச் கிளிக் ஈவென்ட் டு பி டேக். ஸோ சேம் என்னன்னா அந்த திஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தியா, ஒரு அளவுக்கு மேலே மோர் ஈவென்ட் ஹேண்டலர்ஸ், ஒன் ஆர் மோர் ஈவென்ட் ஹேண்டலர்ஸ் ஃபார் த செலக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பி டேக்குக்கு மேலே இல்லை 2 பி டேக்ஸ்க்கு மேலே நீ வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷன் ஒரே ஈவெண்ட்டாக தான் நீ கொடுக்க போகிற அப்படின்னா ஆனுங்கிறத சொல்லிடணும். வெறும் டாட் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கூடாது. ஸோ பி டேக் ஆன் கிளிக் ஹைடு. ஸோ என்ன திஸ் டாட் ஹைட்னா இப்போ இந்த 3 பி டேக்கும் கிளிக் ஆனோடனே அழிஞ்சிடும், விச் மீன்ஸ் ஹைட் ஆகிடும். ஏன் ஆன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ராக் ஒரு jQuery ஒரு செலக்டாக மட்டும் தான் எய்ம் பண்ணும். பி டேக்னு சொல்லிட்டேன்னா இருக்கிற எல்லா பி டேக்கையும் போய் சர்ச் பண்ணாது. உன் கோடில் இருக்கிற எல்லா பி டேக்கும் அழியணும் அப்படின்னா நீ வந்து ஆன் கொடுத்து பண்ணணும். அது ஒரு சின்ன இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஈவென்ட் ஹேண்டலர்ஸ் டு பீட் எலமெண்ட். ஸோ என்ன நடந்திருக்கு? ஒரு கலர் சேஞ்சாக இருக்குது, பார்க்கலாம். ஒரே ஒரு பி டேக் தான் இருக்குது. அந்த ஒரு பி டேக் வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாரு. ரெடி ஃபங்க்ஷன் பி டேக் ஆன் மவுஸ் என்டர், அதாவது மேலே நீ வச்சேன்னா அதோட கலர் கிரேயாக மாற்றுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் டாட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் கிரே. அண்ட் தென் நெக்ஸ்ட் மவுஸ் லீவ் ஆச்சுன்னா லைட் ப்ளூவாக மாற சொல்லியிருக்கேன். ஸோ புரியுதா?
ஆரோ கொண்டு மேலே வச்சா லைட் கிரே, லீவ் ஆச்சுன்னா லைட் ப்ளூ, ஓகேவா? கிளிக் ஆச்சுன்னா எல்லோ. ஸோ இந்த ஒரு பி டேக் ஒரு லைன் டெக்ஸ்ட்டுக்கு 3 ஈவெண்ட்டை அட் அ டைமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீ ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆனை 2 டைப்பில் யூஸ் பண்ணலாம். நிறைய பி டேக்குக்கு ஒரே கிளிக்கோ இல்லை ஒரே ஏதோ ஒரு ஈவெண்ட்டை கொடுக்குற அப்படின்னாலும் ஆன் பண்ணிடணும். விச் மீன்ஸ் பி டாட் ஆன் அப்படின்னு சொல்லிடணும். இன்கேஸ் ஒரு லைன் ஆஃப் பி டேக்குக்கு நிறைய ஈவெண்ட்டை கொடுக்குறனாலும் நீ அதை ஆன்னு சொல்லிடணும். ஆன் பென் இல்லை, ஓஎன் ஆன், ஓகேவா? ஆன்னு சொல்லிடணும். சரியா? ரைட். இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லெட் அஸ் see some எக்ஸாம்பிள். ஸோ ஓவராலாக நம்ம இதை கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லா எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தானே உங்களுக்கு? பிபிடி ஓகேவா? இல்லைன்னா எதுவும் திரும்ப நடத்தணுமா? இல்லைன்னா விஷுவலுக்கு போயிடலாமா? ஓகே, விசுக்கியமா அண்ட் தர்ஷனா ஓகே, அந்த தென் ஃபாத்திமா ஃபசிலா. ஃபாத்திமா ஓகே. ஓகே டன் ஃபசிலா நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா. அப்போது பிபிடி விஷுவல் போகிறேன். நேற்று நம்ம jQuery 2 எடுத்திருந்தோம். இதில் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி என்ன பேர் ஈவெண்ட், ஈவெண்ட்டில் நியூ ஃபைல் ஸ்டார்ட். நம்ம இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கலாம் அந்த ஸ்கிரிப்டை. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், இது யாரும் மறந்துடக்கூடாது. ஈவெண்ட்டில் அதை எழுதியாச்சு. இதே வந்துட்டு 15 ஸோ டாக்குமெண்ட் சாரி சரி, இப்போ jQuery ஈவெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு சிம்பிளான ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அடுத்து அந்த மவுஸு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்தோம்ல, அது எல்லாத்தையும் போடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் மெத்தடில் ஒன்று பண்ணுவோம். ஒரு 3 பி டேக்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பி டேக் கிராஃப், நம்ம ஒவ்வொரு பேரையும் எழுதிடுமே. சரி ரைட் ஓகே. இப்போ 4 பேர் ரைட்டா? இப்போ நம்ம 4 பி டேக் வச்சுருக்கோம். 4க்குமே நம்ம ஒரு டிசைன் லைக் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம், விச் இஸ் jQuery. நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொன்னோன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்கிரிப்ட்னா விச் இஸ் கால்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஃப் jQuery கோட், ரைட்டா? ரைட். ஸ்கிரிப்ட் ஆஃப் jQuery ஸ்டார்ட் பண்ணுறது ரெடி கொடுக்கணும். ஸோ $document டாட் ரெடி ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ பி டேகை வந்து டபுள் கிளிக் வைக்குமா? ஸோ டிபிஎல் கிளிக் பண்ணால் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்? ஹைடே பண்ணிடுமா? ஸோ திஸ் டாட் ஹைட். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பேரும் வந்துருக்கு. ஓன் டபுள் கிளிக் ஆனால் நடக்கா 4 பேராக போக. ஸோ இவ்வளோ தான். ஒன்று ஒன்றா கிளிக்காக அழிஞ்சிடும். ஸோ இது ஒரு ஹைடு, ஓகேவா? ஸோ இன்னொரு ட்ரிக்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அலர்ட் அந்த மவுஸ் என்டர் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடிக்கு வந்து ஐடிபி1ன்னு வச்சுக்கோப்பா. இந்த டபுள் கிளிக் சரி இருக்கட்டும். வேணா ஸோ டாலர் னால ஸோ ஹேஷ்டேக் p1 டாட் மவுஸ் என்டர் ஃபங்க்ஷன் என்ன சொல்லணும் ஃபங்க்ஷனில் டாலர் இஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போ அலர்ட் தானே பண்ணணும். ஸோ அதனால் அலர்ட் பண்ணி அலர்ட் மவுஸ் இப்போ என்ன இருக்குது p1 யார் ஃபசிலா. இப்போ இவங்களுக்குலாம் எதானா ஃபசிலாவை ஆரோ கொண்டு போனோன்னே எரர் வந்துட்டு ஓகேவா. இதே அழிச்சிட்டு நம்ம லீவுன்னு போட்டால் விச் இஸ் மவுஸ் லீவ் போட்டோம்னா ஆரோ போகிற வர என்ன ஆகாது. லீவ் ஆகும்போது வருது. இதுதான் ஆரோ விட்டு லீவ் ஆகும்போது இதுதான் லீவ் ஆகும்போது வருது. ஹவர் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா அது வந்து என்டர் அதை நடக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் மவுஸ் அப்பா மவுஸ் அப் அப்படின்னா கிளிக்கபிள் தான். பட் மேலே ஹவர் இங்கேருந்து மேலே வரம்ல மேலே வந்து கிளிக் ஆனால் அது கிளிக் ஆகும். இப்படி வந்து கிளிக் ஆனால் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆகுது சரி. மவுஸ் அப்னாலும் கிளிக்கபிள் மாதிரி தான். ரைட் டவுன்னா இப்போ என்னன்னு பார்க்கலாம். டவுன் அப்படின்னா நடக்குது. சரி மவுஸ் அப் மவுஸ் டவுன் ரெண்டுமே கிட்டத்தட்ட கிளிக்கபிளாக தான் இருக்குது. ஓகேவா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ஃபோக்கஸ் அண்ட் பிளரை வந்து ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். இதுக்கு கீழே ஓகேவா. கீழே வந்துட்டு ஒரு பி டேக் இல்லை வேணாம். ஸோ சிம்பிளாக நேம் அதுக்கு ஒரு இன்புட் வந்து டைப் வந்து டெக்ஸ்டாக இருக்கணும். நேம் வந்து நேம் போதும். அடுத்து ஒரு பிஆர் ஃபார் நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு ஓகேவா. அதில் இமெயில் டைப் மெயில் அண்ட் ஸோ நம்மளுக்கு 2 இது வந்துருக்கு. கொஞ்சம் இன்னொரு பிஆர் கொடுப்போம். கேப் இருக்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபோக்கஸ் ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோக்கஸ் நடக்குது ஓகேவா. ஒரு பிளாக் கலரில் நடக்குது. இதை கிளிக் ஆனால் பிளாக் கலர் பார்டர் ஆகுது. இதை கிளிக் ஆனால் பிளாக். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் தான். இது ஒரு டைப் ஃபோக்கஸ். பட் இது ஆட்டோமேட்டட். நம்ம மேனுவலாக மாற்றணும். லைக் நம்ம படித்த ஜேக்வரியை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்புட் தானே. ஸோ அதனால் கமா போட்டுக்கணும். கமா டாலர் இன்புட்லாம் ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா திஸ் டாட் சிஎஸ்எஸ். இதில் இன்னொரு பிரச்சனை தெரியுமா. அந்த திஸ் டாட் சிஎஸ்எஸ் போடும்போது நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ஃபைல் சிஎஸ்எஸ்ன்னு ஓப்பன் பண்ணுறேன்னு நீங்கள் சிஎஸ்எஸ்ன்னு ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அதை நான் கூப்பிட்டு பிஏசின்னு போட்டோன்னே பேக்ரவுண்ட் கலர்னு வருதா. அப்புறம் நம்ம கலரோட லிஸ்ட் வந்து எல்லாம் ஆகுது ஓகேவா. நீ இங்கே டெஸ்ட் பண்ணி தான் இதில் வந்து எழுதணும். இதில் நீ டபுள் கோட்ஸில் எழுதுறதுனால என்ன ஆகும்னா உனக்கு எதுவும் சஜஸ்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஏசின்னு போட்டேன் ஏதாவது கீழே சஜஸ்ட் பண்ணி தான் ஒன்றுமே ஆகாது. ஸோ இங்கே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சொன்னால் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் தெளிவாக எழுதணும் ஓகேவா. அண்ட் தென்
இதுக்கு வந்துட்டு கோலன் வராது, கமா கோலன் எல்லோ. ஓகேவா? ஸோ கிளிக் ஆனோடனே ஃபோக்கஸ் ஆனோடனே எல்லோ ஆகுது. புரியுதா? அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபோக்கஸ். இதே இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபோக்கஸ் எடுத்துட்டு பிளர் போடுறேன். ஓகேவா? பிளருக்கு என்ன கலர் மாற்றுறேன்னா க்ரீன் மாற்றுறேன். அப்போ என்ன ஆகும், கிளிக் ஆனோடனே அது ஃபோக்கஸ் ஆகுது. இதை கிளிக் ஆனோடனே அன்ஃபோக்கஸ் ஆகும் போது க்ரீன் ஆகுது. ஆனால் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இது இப்போ ரெண்டுமே அன்ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதனால எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கலை, க்ரீன் வந்து அப்ளை ஆகாது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகி அன்ஃபோக்கஸ் ஆகும்போது க்ரீன் ஆகும். புரியுதா? ஸோ ஃபோக்கஸ் அண்ட் பிளர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுல? இதில் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஃபசிலா, ஃபாத்திமா, தர்ஷனா, தர்ஷனா ஓகே, ஃபாத்திமா செகண்ட் ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ இந்த இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இது. ஸோ ஒரே பீட்டாக் வச்சு நம்ம நிறைய ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீட்டாக் எடுத்துக்கிறேன். டாலர் டாட் ஆன். ஓகேவா? ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டாலர் இஸ் திஸ் டாட் மவுஸ் வேர் என்ன கலராக மாறணும். ஆக்சுவலாக இது சிஎஸ்எஸ் டேக் பண்ணணும். ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம். மவுஸ் ஓவர் ஹவர் கொடுத்து இது பண்ணணும். ஃபஸ்ட்டே திஸ் கொடுத்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆனில் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணாமல் கர்லி ப்ராசஸ் ஓப்பன் பண்ணி மவுஸ் என்டருக்கு என்ன ஃபங்க்ஷன், மவுஸ் லீவுக்கு என்ன ஃபங்க்ஷன், அதில் தான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அதில் மவுஸ் மவுஸ் என்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதில் என்ன பண்ணுறேன், டாலரில் திஸ் டாட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் ரைட். ஸோ அதே மாதிரி மவுஸ் சென்டருக்கு போட்ட மாதிரி நம்ம இங்கே மவுஸ் லீவுக்கு ஒன்று போட்டோம். பார்த்தியா? இதுலேயே சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் கமா ஒரு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுத போகிறோன்னா கமா மென்ஷன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ பி டேக் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நம்ம பி டேக் இல்லாமல் தர்ஷனாக்கு மட்டும் ஐடி P2ன்னு போட்டு வச்சுட்டு இதை வந்து ஹேஷ்டேக் P2ஆக மாற்றிடும். இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது ஒர்க் ஆகுது. சரிதா? அவரானா கிரே ஆகுது. இவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஸோ வெரி சிம்பிள் தான் இந்த ஈவெண்ட்டு. ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ப்ளீஸ் ஒன் மோர் டைம் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு ரெஃபர் பண்ணியோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஜேக்வரி வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு செஷன் மட்டும் குழப்பறமா இருக்கும் ஜேக்வரி. ஆனால் மித்தபடி இஷ்யூலாம் இல்லாமல் ஃப்ரீயாக போயிடும். ஓகேவா? பட் நீ தான் ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஜாவா ஸ்கிரிப்டும் உனக்கு லைன் அப்பில் இருக்கும், இதுவும் ஒரு லைன் அப்பில் இருக்கும். சரியா? ரைட், செஷன் இஸ் ஓவர். வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கேட்கலாம், இல்லைனா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேடா, தேங்க்யூ.